ஹாய் ஹலோ, வெல்கம் டு சூர்யா அகாடமி. கமெண்ட்ஸ் நிறையா கொடுக்குறீங்க, லைக்ஸும் வருது, சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்குலாம். முக்கியமாக ரெகுலராக ஒரு 4-5 பேர் எப்பயுமே பண்ணுறீங்க, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போது சைக்காலஜி சீரீஸில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ஸ் நம்ம அந்த சீரீஸாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட் வந்து சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது. அதாவது நம்ம வந்து ஒன்றை வந்து யோசிப்போம், ஒரு முக்கியமான முடிவெடுப்போம். இப்போ நம்ம மைண்டில் தானே எத்தனையுமே பண்ணுறோம். இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான அந்த அந்த ஏரியா எங்கேருந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமூளை, சரிங்களா? நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸாம்லேயே நாளைக்கு சைக்காலஜி கொஸ்டினே கொடுத்துருக்காங்க நமக்கு முன்னாடி டேட் எக்ஸாமில் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் இருக்குமோ அந்த ஆன்சர் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? சரி, இதுதான்பா ஆன்சரு அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வரோமா இல்லையா? ஆன்சரே தெரில, ரப்பரையாவது தூக்கி போட்டு நம்ம டெசிஷன் வரோம் இல்லைங்களா? இங்கி பிங்கி பாங்கி போடலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பெருமூளை தான். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும். சரிங்களா? ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து, அது வந்து கண்கூடாக பார்க்குது அந்த குழந்தை, அதை பார்த்துட்டு அப்புறம் சிந்திச்சு செயல்படுது. அந்த நிலையை தான் வந்து அறிவு வளர்ச்சி திறன் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? பியாஜெட். யாரு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா பியாஜெட் சொல்றாரு. ஓகேவா? இது இந்த அறிவு வளர்ச்சி திறன் அப்படின்னு சொல்லிட்டாருல, இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை அப்படின்னா 3rd ஸ்டேஜ், 3வது நிலை. சரிங்களா? இது வந்து அறிவு வளர்ச்சியின் 3வது நிலை. கீழே இருக்க இமேஜ் பாருங்க. பியாஜெட் அப்படிங்கிறவர் வந்து மொத்தம் 4 ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸ்டேஜ் 1 வந்து 2 வயசு வரைக்கும், பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் சென்சாரி மோட்டார் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸ்டேஜ் 2 வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 வயசு வரைக்கும். ஸ்டேஜ் 3 வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் 7 to 11 வயசு வரைக்கும். ஸ்டேஜ் 4 வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் அடல்ட்ஹுட், அது வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. சரிங்களா? 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. இது வந்து 3வது ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் இருக்கு. அது இப்போ வந்து என்ன பண்ணும்னா, ஒரு குழந்தை கண்கூடாக பார்க்கும். சரிங்களா? கண்கூடாக பார்த்துட்டு சிந்திச்சு செயல்படும். சரிங்களா? இதுதான் வந்து அறிவு வளர்ச்சி திறன் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றாரு? பியாஜெட். இது எத்தனையாவது நிலை? 3வது நிலை. புரியுதா? சூப்பர். அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார்? எல் டஸ்டோன். சரிங்களா? எல் டஸ்டோன். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல் டஸ்டோன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை, அதாவது டிஃபைன் பண்ணியிருப்பாரு. நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த டஸ்டோன் அவரோட நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை 7. சரிங்களா? 7 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. ஓகேவா? மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. ஓகேவா? ஒத்த இயல்பினை உருவாக்கும். ஒத்த இயல்பினை உருவாக்கும் அப்படின்னு சொன்னவர் யாரு? மெண்டல். அந்த மெண்டல் நினைச்சிடாதீங்க, அவரோட நேமே மெண்டல் தான். இங்க பாருங்க, இவர் இருக்காருல்ல, கிரெகார் ஜான் மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் அவரு. இவர் யாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிறது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இமேஜ் நான் எடுத்து போட்டிருக்கேன். பாட்டனி மேஜரா இருக்கவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனுக்கு வரவும். இதை வந்து மற்றவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? சரிங்க. உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும். உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, ஃபர்ஸ்ட் மனிதனின் நடத்தையின் காரணங்கள், ஓகேவா, நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும். 3 காரணம் சொல்லியிருக்காரு. உளவியல், சைக்காலஜி அப்படிங்கிறது மனிதனோட நடத்தையோட காரணங்கள், அப்புறம் நிபந்தனைகள் எல்லாத்தையும் பத்தி படிக்கிறது தான் உளவியல் அப்படின்னு யார் சொன்னாங்க?
மெக்டூகல். சரிங்களா, மெக்டூகல். அவரோட நேம் வந்து மெக்டூகல். ஓகேவா? உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பது. சரியா? அடுத்து, தற்கால உளவியல் கோட்பாடு என்ன? தற்கால உளவியல் கோட்பாடு என்ன? மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும். சரிங்களா? தற்கால உளவியல் கோட்பாடு என்ன அப்படின்னா மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியது ஆகும். ஓகேவா? உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே. உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சரிங்களா, சிக்மண்ட் ஃப்ராய்ட். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஓகேவா? பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? பிறந்த குழந்தை அதோட மனவெழுச்சி வளர்ச்சி எதோட தொடர்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் தேவை. நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்கணும், ஹெல்தியான ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்றோம்ல குழந்தைங்களுக்கு முக்கியம் அப்படின்னு. ஏன்னா மனவெழுச்சியும் உடல் தேவையும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. சரிங்களா? ஹெல்தியான குழந்தையால தான் நல்லா திங்க் பண்ண முடியும், ஃப்ரீயா திங்க் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து, நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. உற்று நோக்கல் முறை. சரிங்களா? உற்று நோக்கல் முறை. உளவியல் என்பது மன அறிவியல் கிடையாது அப்படின்னு சொன்னவர். சரிங்களா? உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். சரிங்களா? உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். நீங்க கிரிக்கெட் ஃபேனா இருந்தா நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் வாட்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகிறது? சூழ்நிலை. ஓகேவா? ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? அயோவா. ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? அயோவா. பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள். பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. ஆன்மா. ஓகேங்களா? சூப்பரா. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நீங்க என்கரேஜ் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா தான் என்கரேஜ் பண்ண முடியும். உங்க கமெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கமெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சூர்யா. பாய்.